ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு லேர்னர்ஸ் ஃபேக்ட்ரி. இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி அந்த வீடியோவை அழகுபடுத்துறது, அதாவது கலர் கிரேடிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோவில் டெக்ஸ்ட் எப்படி ஆட் பண்ணுறது, அப்புறம் எமோஜி ஸ்டிக்கர்ஸ் எப்படி ஆட் பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வீடியோஸினுடைய கலர் எஃபெக்ட்ஸ், கலர் கிரேடிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இன்னும் நீங்கள் லேர்னர்ஸ் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ லாஸ்ட் டைம் நம்ம எடுத்த அதே வீடியோ நான் இதிலையும் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இப்போ வீடியோக்குள்ளே போகிறேன். வீடியோக்குள்ளே போயிட்டு நான் லாஸ்ட் டைம் எடிட் பண்ண அதே வீடியோ எடுத்துக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் அதே வீடியோ எடுக்கிறேன் நான். ஏன்னா தொடர்ச்சியாக பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வீடியோ எடிட்டிங் புரியும். ஆண்ட்ராய்டு ஃபோனில் எப்படி வீடியோ எடிட்டிங் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் என்னுடைய லாஸ்ட் வீடியோ. ஸோ இந்த வீடியோ தான் நம்ம எடிட் பண்ணியிருந்தோம். இப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த வீடியோவில் இப்போ நம்ம லாஸ்ட் டைம் டெக்ஸ்ட் கொடுத்துருந்தோம். அதே சமயம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டெக்ஸ்ட்டை பார்த்திங்கன்னா அந்த கலர் சேஞ்ச் பண்ணுவோம். நம்ம என்ன பண்ணலாம்னா, டெக்ஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு இந்த வில்லேஜ் லைஃப் அப்படிங்கிற அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுவோம். அந்த வில்லேஜ் லைஃப் அப்படிங்கிற அந்த டைம்லைன் இருக்கக்கூடிய அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணிவிட்டு எடிட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே கலர் ஆப்ஷன் செகண்ட் இருக்குது. அதை கிளிக் பண்ணி நம்ம ஒரு கலர் கொடுக்கலாம் டெக்ஸ்ட்டுக்கு. ஸோ நான் பார்த்திங்கன்னா இப்போது ஒரு எல்லோயிஷாக இருக்கிற மாதிரி ஒரு கலர் கொடுக்குறேன். நான் கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்கும், தெரியும். ஸோ எல்லோயிஷ் கொடுத்துட்டு நான் கொடுத்துட்டு அதுக்கு டெக்ஸ்ட்டுக்கு ஏதாவது பார்டர்ஸ் கொடுக்க முடியுமா, அல்லது ஏதாவது பேக்ரவுண்ட் கொடுக்க முடியுமா அப்படின்னு பார்க்குறேன் நான். ஸோ இது இன்னுமே அழகாக இருக்குது. ஸோ அந்த எல்லோ விடவே இது அழகாக இருக்குது. இந்த மாதிரி யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு பாக்ஸ் க்ரியேட் பண்ணலாம். பேக்ரவுண்ட் கொடுக்கலாம். இன்னுமே அழகாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப அழகாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பேக்ரவுண்டும் ஏன்னா விசிபிளாக இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட்னுடைய இதை சேஞ்ச் பண்ணுறேன், லோகோ. பட் இதே நல்லாயிருக்கு, பர்மனெண்ட் வாங்குறேன், நல்லாயிருக்கு. அதை அப்படியே விட்டுறேன் நான். ஸோ அடுத்து லாஸ்ட் ஆப்ஷன் அனிமேஷன் சேஞ்ச் பண்ணுறேன் நான். எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இதில் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சதே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுதான் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஸோ உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லாயிருக்கு. இதை கொடுத்துட்டு ஜஸ்ட் டிக் மார்க் கொடுத்துட்றேன். இப்போ நான் ப்ளே பண்ணி பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப அழகாகவே வந்திருக்கு வீடியோ. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, அடுத்து ஃபில்டர் ஆப்ஷன். ஸோ இப்போ நம்ம டெக்ஸ்ட் எப்படி எடிட் பண்ணுறது, சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்து பார்த்திங்கன்னா ஃபில்டர் ஆப்ஷன். இந்த ஃபில்டர் ஆப்ஷனுக்கு போனீங்க அப்படின்னா, இந்த ஃபில்டரில் ஃபஸ்ட்டு ஆல்ரெடி டிஃபைனாக உங்களுக்கு ஃபில்டர் ஆப்ஷன் இருக்குது. ஜஸ்ட் ஒவ்வொன்றா நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். பிரைட்டு, ஸ்டோரி, நேச்சுரல், இந்த மாதிரி வார்ம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இது வேணும்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. பட் மோஸ்ட்லி நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால், டேரெக்டாக இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய் பண்ணுவேன் நான். இதில் செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள், எஃபெக்ட் எந்த மாதிரி எஃபெக்ட் இருக்கணும் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா தெரியும், இந்த மாதிரி டபுள் இதில் வர்றது. அடுத்து பார்த்திங்கன்னா நான் இது அதிகமாக யூஸ் பண்ணுவேன்னா அட்ஜஸ்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனு. இந்த ஆப்ஷனில் பார்த்திங்கன்னா நமக்கு லைட்னஸ், கான்ட்ராஸ்ட், வார்ம்த், டென்ட், சேச்சுரேஷன், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ப்ரோ வெர்ஷனு, அது நமக்கு யூஸ் பண்ண முடியாது. ஃப்ரீ வெர்ஷன் இது மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஃபேடு, ஹைலைட்டு, ஷேடோ, கலரு, அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா லைட்னஸ். நான் இந்த எஃபெக்ட் அப்படியே செட் ஆகிடுச்சு நினைக்கிறேன். எஃபெக்ட் எடுத்து விட்டுறேன். ஓகே, எடுத்துகிட்டு இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷனுக்கு போகிறேன். ஓகே, இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷனில் போய்ட்டு லைட்னஸ், இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் அந்த லைட்னஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு கொஞ்சம் டிம்மாக தான் இருந்துச்சு. இப்போ நான் லைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். இப்போ கொஞ்சம் நல்லா ப்ரைட்டாக நமக்கு தெரியுது. இந்த வியூவு நல்லா ப்ரைட்டாக வச்சிடுறேன். அடுத்து கான்ட்ராஸ்ட். இந்த கான்ட்ராஸ்ட் பார்த்திங்கன்னா நைட் டைம் நீங்கள் எடுக்கிற வீடியோஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் கான்ட்ராஸ்ட் குறைச்சி வச்சுருங்க. அப்போ தான் உங்களுக்கு வீடியோ நல்லா தெரியும். இது பகலில் இருக்கிறனால ஸோ இந்த கான்ட்ராஸ்ட் நான் அப்படியே விட்டுறேன். நான் எதுவும் சேஞ்ச் பண்ணல. அடுத்து வார்ம். இது பார்த்திங்கன்னா ஒரு வார்ம் எஃபெக்ட் கொடுக்கும். லைட்டாக எல்லோயிஷாக இருக்கும். ஸோ ஒரு வார்ம் எஃபெக்ட்டும் சில டைமில் தேவைப்படும். ஏன்னா நீங்கள் மிஸ்டியாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வார்ம் எஃபெக்ட் தேவைப்படும். ஸோ இது லைட்டாக நான் ஒரு 13 வச்சு விட்டுறேன். ஓகே, அடுத்து டிண்ட். இது பார்த்திங்கன்னா ஒரு க்ரீனிஷ் அல்லது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஈவினிங் இது கொடுக்கும். ஸோ இதுவும் நான் லைட்டாக ஒரு 9 பாயிண்ட் வச்சு விட்டுறேன். அடுத்து சேச்சுரேஷன். இது ரொம்ப நல்ல ஒரு ஆப்ஷனுங்க. சேச்சுரேஷன் பார்த்திங்கன்னா ஒரு அப்படியே கலர் கிரேடிங் நல்லா காட்டும். பாருங்களேன், அந்த கலர் எப்படி உங்களுக்கு மாறுறது தெரியும் நினைக்கிறேன். இப்படி இருக்குது, இப்படி கொண்டுட்டு வந்தது. அதுக்கப்புறம் மிடில், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாருங்களேன், கலர் அப்படியே பக்காவாக இருக்கும். ஸோ அந்த சேச்சுரேஷன் எப்பவுமே ஞாபகம் வச்சுங்க. ரொம்ப அருமையான ஒரு ஆப்ஷன். ஸோ ஃபார் வீடியோவுக்கு நல்ல ஒரு பக்காவான ஒரு கலர் கிரேடிங் அது கொடுக்கும். அடுத்து ஃபேடு.
ஃபேடுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் கலர் எஃபெக்ட் வந்து அப்படியே அந்த பிக்சர் மேலே கொடுக்கும். ஸோ இது மோஸ்ட்லி நமக்கு தேவையில்லை, இந்த படத்துக்கு தேவையில்லை, அதனால் விட்டுடலாம். ஹைலைட் ஆப்ஷன் அதே மாதிரி தான். ஸோ இது வந்து கொஞ்சம் அந்த வீடியோவுடைய எஃபெக்ட், அந்த வீடியோவுடைய தோட்டத்தை வந்து கொஞ்சம் மாற்றி காட்டும். ஹைலைட் வந்து அடுத்து வந்து ஷேடோ வந்து கொடுக்கலாம், ஒவ்வொரு இதுக்கும் நீங்கள் கொடுக்கலாம். அது கொடுத்தீங்கன்னா இன்னுமே எஃபெக்ட் நல்லாயிருக்கும். இந்த வெயில் அடிக்கிற ஷேடோ மாதிரி உழுது இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி கொடுக்கும்போது இன்னுமே வீடியோ வந்து இன்னும் அழகாக இருக்கும். அடுத்து வந்து கலர், எந்த கலர் கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பேக்ரவுண்ட் வந்து செலக்ட் ஆகும். ஸோ நான் வந்து கலர் கிரேடிங் ஆல்ரெடி சேச்சுரேஷன் கொடுத்துருக்கேன், அதனால் அப்படியே விட்டேன் நான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹியூ அதே மாதிரி தான் ஒரு க்ரீனிஷ் எஃபெக்ட் வந்து இருக்கும். ஸோ அந்த க்ரீனிஷ் எஃபெக்ட் நீங்கள் குறைக்கிறா இருந்தாலும் குறைச்சிக்கலாம், அதிகம் பண்ணிக்கலாம். இட் டிபெண்ட்ஸ் ஆன் யூ. இந்த ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் கலர் வந்து ஒரு ஃபேடு கொடுக்குங்க பாருங்கள். தெரியுதுங்களா? சரி, இப்படி ஃபேட் கொடுக்கும்போது என்னென்னா அந்த பிக்சருடைய ரியாலிட்டி வந்து ஒரு நல்லா ஒரு ஃபோக்கஸில் இருக்கும், சப்ஜெக்ட் வந்து நல்லா ஃபோக்கஸில் தெரியும். அதுக்கு தான் அந்த விக்னெட் ஆப்ஷன் யூஸ் பண்ணுறது. இதுக்கு யூஸ் பண்ணலாம் நிச்சயமாக. ஏன்னா யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இன்னுமே ரியலிஸ்டிக்காக இருக்கும் அந்த பிக்சர். இங்கே பாருங்களேன், ரொம்ப யூஸ் பண்ணிங்கனாலும் ரொம்ப டிம் ஆகிடும். கொஞ்சம் ஓரளவுக்கு லைட்டாக அதை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா நடுவில் இந்த சப்ஜெக்ட் மட்டும், இந்த இடத்துல இந்த சப்ஜெக்ட் மட்டும் உங்களுக்கு நல்லா வந்துட்டு தெரியும். ஓகேங்களா? அடுத்து வந்து ஷார்பன். இந்த ஆப்ஷன் வந்து ரொம்பவே யூஸ் ஆகும். ஏன்னா இமேஜ் வந்து ஷார்பன் உங்களுக்கு பார்த்தா தெரியும். வந்து பாருங்களேன், இமேஜோடைய கார்னரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஷார்ப்பாக தெரியும். அதுக்கு வந்து ஷார்ப்னஸும் கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கிரைன்ஸ், இந்த வீடியோக்கு நிச்சயமாக கிரைன்ஸ் தேவையில்லை, ஏன்னா நாம் வந்து நேச்சர் தான் எடுத்திருக்கோம். ஸோ ஈவன் கிரைன்ஸ் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அங்கங்கே இந்த பிளரியாக இருக்கும் விஷன், அதை க்ரியேட் பண்ணுறதுக்கு தான் இந்த கிரைன்ஸ். ஓகேங்களா? ஸோ நம்ம கலர் கிரேடிங் வேலை முடிஞ்சு டிக் மார்க் கொடுத்தோம்னா எல்லாமே வந்துட்டு அப்ளை ஆகிடும். இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். உண்மையிலேயே சொல்கிறேன், இதுக்கு முன்னாடி இருந்ததை விட பர்ஃபெக்டாக இருக்குது இந்த நம்ம எடுத்த வீடியோ. நீங்கள் எந்த ஒரு விஷனில் எடுத்திருந்தீங்கனாலும், எந்த விதமான அட்மாஸ்பியரில் எடுத்திருந்தீங்கனாலும், இந்த மாதிரி கலர் கிரேடிங் பண்ணும்போது இனிமேல் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் வீடியோ பார்க்குறக்கு. இப்போ இந்த கலர் கிரேடிங் பண்ண வீடியோவை எப்படி உங்களுடைய மொபைலில் நீங்கள் சேவ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இதுக்கு மேலே வந்துட்டு சேவ் ஆப்ஷன் இருக்குது பாருங்களேன். இதுக்கு மேலே வந்துட்டு இந்த ரைட் சைட் கார்னரில் மேலே டாப்பில் வந்து சேவ் ஆப்ஷன் இருக்குது. அதை சேவ்ங்கிற ஆப்ஷன் நீங்கள் கொடுத்தோன்னே எகைன் சேவ் கேட்கும். சேவ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு 1080p, அதுதான் வந்து ஹெச்டி ரெசல்யூஷனுங்க. அது நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா சேவ் பண்ணிக்கலாம். அது எவ்வளோ எம்பியாக சேவ் ஆகும் அப்படின்னா பக்கத்துலேயே போட்டிருக்கு பாருங்கள் சைடில் 131.5 MB வந்து சேவ் ஆகும். அப்படி இருக்கும்போது என்னென்னா உங்களோட மொபைலில் வந்து ஸ்டோரேஜ் இருக்கான்னு பார்த்துக்கோங்க, அப்போ தான் சேவ் பண்ண முடியும். இல்லைனா இன்சஃபிஷியன்ட் ஸ்டோரேஜ் வந்துடும். மேக்ஸிமம் எல்லா மொபைலில் ஸ்டோரேஜ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்படி இருக்கும்போது 1080p வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ வந்து கன்வெர்ட்டிங் வீடியோ அப்படின்னு சொல்லி வரும். இந்த சென்ஸ் அந்த வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். இதுக்கப்புறம் நீங்கள் போய் கேலரியில் போய் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து உங்கள் வீடியோவை எடுத்து நீங்கள் எதில் போஸ்ட் பண்ணணும், உங்களோட யூஸ்க்கு நீங்கள் எது யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் லேர்னர்ஸ் ஃபேக்ட்ரி. நன்றி, வணக்கம்.